திரு செங்கோட்டையன் அவர்களது நகர்வு யாருக்கு பலம் சேர்க்கும் அல்லது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக இருக்கும் அல்லது எங்கேயாவது ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா. காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்த உண்மையான கவியரசர் கண்ணதாசன் ஒரு படத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்க. ம் 50லும் ஆசை வரும் அப்படின்னு. அந்த மாதிரி ம் 80லும் அரசியல் ஆசை வரும், ம் இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க. ம் அதே மாதிரி நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நேர்மையாளர் பல கருப்பையா ம் ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி துக்ளக் ஆண்டு விழாவுல பேசுறப்ப ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினாரு. கெட்டு போவதற்கு கிளவியாகும் வரை காத்திருப்பானேன் அப்படின்னு ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார். அந்த மாதிரிங்க 80 வயது நெருங்க போற செங்கோட்டையனுக்கு அவருடைய அரசியல் அபிலாஷைகள் இன்னும் விடல அப்படிங்கிறதுக்காக புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க அப்படின்னு சொன்ன வாயு புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி தம்பிசார் வாழ்க அப்படின்னு நம்ம பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பனையூர் பங்கு தந்தை வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய அரசியல் இறுதி பயணமா தான் ஒரு அதிமுக ஆதரவாளர், நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு எந்த வேஷமும் போடாம வெளிப்படையா என்னுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு பேசுறவங்க அடிப்படையில என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ம் நீங்க பேசுறப்ப சார் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ம் பழைய நினைப்படா பேராண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொங்கு மண்டலத்தின் முகமாக இருந்தவர், அதா இருந்தவர், இதா இருந்தவர் எல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க சொல்றது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க சொன்னது ஏற்புடையதா இருக்கும். என்னது இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா, ம் அவளை சுட்டுட்டாங்களா, பியான் சிங் சுட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடையக்கூடியது. இன்னைக்கு ஒருத்தன் அதிர்ச்சி அடைந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிங்க. ம் இவரால் இந்த முத்துச்சாமி எதற்காக, இவரை விட சீனியர் மோஸ்ட் எம்ஜிஆர் மந்திரி சபையிலேயே மந்திரியா இருந்த முத்துச்சாமி இவரால் துரத்தி அடிக்கப்பட்டார். ம் தோப்பு வெங்கடாச்சலம் சார், சசிகலாவோ இல்ல இந்த துரோகி டி டிடிவி தினகரனோ இல்ல பன்னீர்செல்வமோ கூட வெளியேற்றப்பட்ட போது யாருமே அந்த பகுதியில பட்டாசு வெடித்து அதை வரவேற்று இனிப்பு கொடுத்து கொண்டாடல. ம் செங்கோட்டை நபர் இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட உடனே கோபிச்செட்டிப்பாளையத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் இனிப்பு வழங்கி அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து ஒரு ராவணனை வீழ்த்துற மாதிரி கொண்டாடினாங்க. அப்படிங்கிறப்பயே ம் ஒரு ஆலமரமா வளர்ந்து அங்க யாரையுமே வளர விடாம 20 வருடம் 30-40 வருடங்களா அங்க கோலோச்சிக்கு கொண்டிருந்தார். இவர் அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்துல இவர் ஒரு தொண்டர், இவர் ஒன்னும் ஒரு முன்னணி தலைவர் இல்ல. எம்ஜிஆர் காலத்துல நிதித்துறை அமைச்சரா இருந்த மரியாதைக்குரிய திரு பொன்னையன் அவர்கள் பாத்தீங்கன்னா புரட்சி தமிழர் அவர்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அவரோட இதுபடி நடக்கிறார். இவருக்கு சார் என்ன விஷயம்னா, நீங்க சொல்ற ஆதரவாளர்களே தொடர்ந்து கட்சியில பொறுப்பு போடுறதுக்கு இது திமுக கிடையாதுன்னு அடுத்த கட்ட தலைவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரோட குடும்ப உறுப்பினர்கள் இவங்க சொந்த பந்தம் அங்காளி பங்காளிக்கு பொறுப்பு கேட்டார். அது முடியாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுதளிச்ச உடனே பெரிய ஒரு புரட்சியாளர், நான் ஒன்றிணைக்க போறேன், ஒருங்கிணைக்க போறேன், இந்த அருந்த வாள் இல்லாத பள்ளி, நூல் இல்லாத பட்டம், சாட்டை இல்லாத பம்பரத்தெல்லாம் நான் ஒண்ணு சேர்த்த போறேன் அப்படின்னு ஒரு அவதாரம் பூசிக்கிட்டு, நான் ஒண்ணு கேக்குறேன் சார், ஒரு பொதுச் செயலாளருக்கு கெடு யாராவது விதிப்பாங்களா? அதான் அதிமுக மாதிரி ஒரு மிக பலம் பொருந்திய கட்சி, ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, அதுல முட்டி மோதி ஒரு சாதாரண ஏழை விவசாயியா இருந்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கிற பழனிசாமி அவர்களை பார்த்து கெடு விதித்தார், கேடாய் போனார். இவரால தான் சொல்றேன், புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்ல முடியல. அதனால போய் தம்பி சார் தளபதி வாழ்க அப்படின்னு சொல்றதுக்காக போயிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். இல்ல அது ஒரு விஷயங்க நான் மணிகண்டன் சார், இதுல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குதானே? அதை அவங்களுடைய வயதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குது. அவங்களுடைய கட்சி அதுக்காக யாரும் அரசியல் துறவரம் போகணுங்கிற ஒன்று கட்டாயம் ஒன்றும் இல்லைல்ல. அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வாக இருக்கலாம், அது அவங்களுக்கு பிடித்த இடமாக இருக்கலாம், வளர்கின்ற கட்சிக்கு தனது ஆதரவை தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பதாக கூட இருக்கலாம் இல்லையா? அதில் விமர்சனம் வைப்பதற்கான சரியான ஒரு அதற்கான இடம் இருக்குதானே? அவங்க போறதுக்கான இடம் இருக்குல்ல, அதில் விமர்சனம் செய்யறதுக்குங்கிறது என்ன இருக்கு? அதுக்குதான் நான் திரு பழக்கருப்பையா சொன்னதை சொன்ன நெறியாளர், ம் கெட்டு போவதற்கு கிளவியாகும் வரை காத்திருப்பானே அப்படின்னா, நீங்க அதிமுகவுல அம்மா காலத்திலேயே உங்க குடும்ப பிரச்சனையினால, உங்க பர்சனல் பிரச்சனையினால வயதுக்கு மீறி ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் நீங்க செஞ்சதுனால அம்மாவால் நீங்க இதுல இருந்து விலக்கி வைக்கப்பட்டீர்கள். அம்மா இறுதி காலம் உள்ள வரைக்கும் எப்படி தினகரன் அவர் துரத்தி அடிக்கப்பட்ட ஆளாக இருந்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கும் போயஸ் கார்டனின் நெதிய கதவுகள் திறக்காம உங்களை அம்மா அந்த டூர் பாயா வச்சிட்டு இருந்தாங்க. டூர் போறப்ப மேப் போடுற டூர் பாயா தான் அவங்க வச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. இவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி மந்திரி சபையில தான் இருந்தார்.
அப்ப பன்னீர்செல்வத்தை நீக்கினப்ப இவருக்கு இது கட்சியை ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு தெரியல, மௌன சாட்சியா இருந்து 5 வருஷம் மந்திரி பதவியை அனுபவிச்சாரு. அதுக்கு முன்னாடி இந்த சமையல்காரமா சசிகலாவை வெளியேற்றினப்ப அப்ப அமைதி காத்தாரு, தினகரன் வெளியேற்றப்பட்டப்ப அமைதி காத்தாரு. இந்த இந்த பதவி வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு தவிர்த்தலாம் இல்லையா? கொஞ்சம் இந்த இந்த சமையல் இதெல்லாம் தவிர்க்கலாமே சார். சரி சரி, ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்த சசிகலான்னு திருத்திக்கிட்டுங்களா? அப்படி வச்சுக்கலாமா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க, நான் வீண் விதண்டாவாதம் பேசல. ம், ம், அப்பெல்லாம் இவருக்கு புரியாத தெரியாத இந்த அதிமுக வீக் ஆயிடுச்சு, அதிமுக 4-3 இருக்குது அப்படின்னு தெரியாம அதிமுக 4-4.5 ஆண்டுகள் மந்திரி பதவியெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி ஆனதுக்கு அப்புறம் திடீர் ஞானோதயம் இவருக்கு வருது அப்படின்னா இவர் அதிமுகவுல இருந்து வேற பக்கம் தாவரத்துக்கு முடிவு பண்ணிட்டார். தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு எந்த கட்சியில பொறுப்பும் வழங்கப்படல அப்படிங்கிறது ஒண்ணு, வழங்கப்பட முடியாது, கட்சிக்கு இளரத்தம் பாய்ச்ச போறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. வேலுமணி போன்ற அடுத்த கட்ட இளம் சிங்கங்கள் போன்ற தலைவர்கள் உருவாகி விட்டதுனால நமக்கு இனிமேல் நாம எப்படி ஒரு காலத்துல முத்துச்சாமியை ஓரங்கட்டி கட்சியில இருந்து துரத்தி அடிச்சோமோ அந்த நிலைமை நமக்கு ஏற்படலாம். எத்தனை பேரை நம்ம துரத்தி அடிச்சிருக்கிறோம், இந்த நிலைமை நமக்கு ஏற்படலாம். எப்படி தாத்தா அப்பா இந்த சட்டியை எடுத்து பத்திரமா வச்சிருக்கன்னு ஒரு பையன் சொல்லுவானா, எதுக்குன்னா உனக்கு வயசானதுக்கு அப்புறம் இதே சட்டியில தான் சோறு ஊத்துவோன்னு சொல்லுவான்னு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் கணக்கு போட்டு வெளியேறி வேறு கட்சியில் மாற்று முகாமில் போய் அரசியல் அடைக்கலம் பெறுவதற்கு இவரா கண்டுபிடிச்ச ஒரு யுக்தி தான் பாத்தீங்கன்னா நான் அதிமுக ஒருங்கிணைக்கிறேன். சரி சார், 2 மாசம் நான் ஒரு வாதத்துக்காக ஒத்துக்கிறேன். கே.சி. பழனிசாமி இந்த பெங்களூர் புகழேந்தி எல்லாம் கட்டத்துக்கு வெளியே நின்று கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா நாங்க ஒருங்கிணைக்க போறோம் அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாம் இன்னும் வேறு முகாம் அப்படிங்கறது சிந்திச்சு கூட பாக்கல. 2 மாசம் இவர் 10 நாள் கெடு விதிச்சாரு. அப்புறம் இல்லைன்னா நானே ஒன்றிணை வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்காம நேரா பனையூர் பங்கு தந்தையை போய் இன்னைக்கு பார்த்து ஐக்கியம் ஆயிருக்கிறாரு. சார் ஒரே ஒரு வார்த்தை முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற 2026 தேர்தல் திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த கொடுங்கோல் ஸ்டாலின் தொடர வேண்டுமா, 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த ஏழை விவசாயி பழனிசாமி வேண்டுமா அப்படிங்கிறது தான் இங்க நிக்க போறது. விஜய் பின்னாடி அவருடைய ரசிகர்கள் கூட்டம் இருப்பாங்க. அங்க போனா இந்த ரிட்டையர் ஆன தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க. அதை வாங்கி தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு விசை தம்பி வர்றப்ப எந்திரிச்சிருன்னு அம்மாவுக்கு எப்படி அப்படியே வணங்கி ஒரு கும்பிடு போட்டாரோ அந்த பழைய ட்ரைனிங் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். முதல்ல ஒரு ஐயாவை நான் வணங்குறேங்க. அவரோட சீனியாரிட்டி, அவருடைய பின்புலத்தை உள்ளபடி நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்துல நான் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு 20 ஆண்டுகள் பயணித்து 2011 புரட்சி தலைவி அம்மாவுக்கு முன்னாடி இந்த கட்சியில இணைந்து இந்த கட்சியில நான் மாவட்ட கவுன்சிலரெல்லாம் இருந்தேங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டுங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது சாதாரண பாமரனுக்கு கூட தெரியும். வார்டு எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி வார்டுல தோத்து போச்சுங்கிறது அது ரோட்டு பிரச்சனைக்கு புகழோட உச்ச காலத்துல உச்சியில இருந்தப்பயே சேலம் செம்மலை அவர்கள் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில சுயேட்சையா வேட்பாளரா நின்று தோக்கடிச்சார். அதிமுக தோக்கடிச்சார். புரட்சி தலைவரையே தோக்கடிச்சார். ஒரு சாதாரண இன்னைக்கு விழுவில் இருந்த ஒரு விடலை பையன் செம்மலை புரட்சி தலைவரையே தோக்கடிச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதனால ஒப்புமை சரியா பண்ணுங்க. ஈரோடு இடைத்தேர்தல தோத்த உடனே திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், முஸ்லிம்கள் பெரும்பகுதியா சிறுபான்மை நமக்கு வாக்களிக்கல, அதனாலதான் தோத்து போனன்னு பேட்டி கொடுத்தா ஐயாவுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். அதுவே பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி சாணக்கிய ஆண்டு விழாவில பாஜகவோடு நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு பேசுனது எந்த வாயு? அதே மாதிரி பைலாவை மாத்திட்டாங்க, புரட்சி தலைவர் கொண்டு வந்த பைலாவை மாத்திட்டாங்கன்னு ஐயா சொல்றாங்களே. இதே பைலாவை பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் சேர்ந்து மாத்தி சசிகலாவை நீக்கினப்ப, டிடிவியை நீக்கினப்ப என்ன இப்ப காது ஏதாவது கேட்காம இருந்ததுங்களா? வாய் ஏதாவது பேச முடியாத நிலைமையில இருந்தாரா? இல்ல தன்னிலை மறந்து ஏதாவது இருந்தார்களா? அப்பெல்லாம் அமைதியா பதவி வரணும்னு பேசாம இருந்தாரு. உங்களை அம்மாவே கட்டம் கட்டி தூக்கி எறிஞ்சு மந்திரி பதவி கொடுக்காம இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு உங்களுக்கு பதவி கொடுத்து 4.5 வருஷம் பதவியில இருந்தப்ப அப்ப பழனிசாமி பண்ண இதெல்லாம் தெரியலையா? அவர் நிறைய செஞ்சிட்டோம். ஐயா நான் ஒரு வாரத்தை நிறைவு செய்யுங்க.
ம். சார் 2026 இட் இஸ் ஆசிட் டெஸ்ட் ஃபார் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. சரி. தன்னுடைய தலைமை பண்பை அவர் நிச்சயமா நிரூபிக்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கான்ஸ்பிரசி தியரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு விதத்துல திரு செங்கோட்டையன் பலிகடா ஆக்கப்பட்டார். செங்கோட்டையனுடைய திடீர் இந்த இடம் மாற்றமும் பன்னீர்செல்வத்தின் திடீர் அறிக்கை, நான் 15ஆம் தேதி அப்படியே பெரிய உருவெடு அவர் ஒண்ணு எடுக்க போறது இல்ல, அது ஒண்ணு. அதே மாதிரி டிடிவி தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட தாக்குதல், இது எல்லாத்துக்குமே காரணம் பாஜக என்றால் என்ன, அதன் கொள்கை என்ன, அடிப்படை எதுவுமே தெரியாம பாராசூட்ல வந்து பிடிச்சி BL சந்தோஷம் பிடிச்சி புறவாசல் வழியா தலைவராகி இவர் பண்ணதுனாலதான் 2024 பெரும் தோல்வியத்தில் புரிஞ்சு கொண்ட மத்திய பாஜக தூக்கி எறியப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட அரசியல் அனாதையா இருக்கிற அண்ணாமலை என்ற நபர் எழுதுற திரை கதை வசனம் டைரக்ஷன் இவங்க எல்லாம் பண்றாங்க. அதுல இவர் பலிகடா ஆயிட்டார். ஆனா பாருங்க, நான் இன்னமும் நம்புறேன், தினகரனும் பன்னீர்செல்வமும் பாஜகவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது பண்ணலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த பேட்டியில திரு தினகரனை பத்தி எடப்பாடி பழனிசாமி எதுவுமே சொல்லல. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி பத்தி ரொம்ப ரசக்குறைவா பேசுறது அப்படிங்கறதெல்லாம் திரு அண்ணாமலையுடைய தூண்டுதல். அண்ணாமலையை பாஜக முழுவதுமாக யார் என்று புரிந்து கொண்டது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை விட்டு வைத்திருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு காரணம், அதாவது அண்ணாமலையோட அவரோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்கணும், அதிமுகவை அழிக்கணும், அப்பதான் சமூக ரீதியா நாம தலைவரா வர முடியும் அப்படிங்கறதுடைய தொடர்ச்சி தான் விஜயும் இன்னைக்கு அதை பண்றார். விஜய் ஆரம்பத்துல அதிமுக ஆதரிச்சு தவறு. இந்த ஜாலியன் வாலாபாக் 41 பேர் செத்து போனதுக்கு எப்படி இந்த திமுக அரசாங்கம் காரணமே, அது இணை குற்றவாளி ஜோசப் விஜய். ஆனால் அதிமுக அதை குறிப்பிட மறந்தது எனக்கு பெரிய வருத்தத்தை தெரிஞ்ச. 2 பேரும் குற்றவாளிங்கிற அதிமுக ஒரு தரப்பு மட்டும் சொல்லிச்சு. அன்னைக்கு அவருக்கு முற்று கொடுத்த அந்த வேதனையை திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புரிஞ்சிருப்பார் நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கு இல்லாத 4 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமியா திராவிட மாடல் ஸ்டாலின் ஆகிறப்ப இந்த ஜோசப் விஜய் செங்கோட்டையன் இந்த OAP வாங்குற கேஸ் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. ஓகே சார்.